அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் ஐம்புலன்கள் தான் நம்ம மனதுக்கு உள்வாங்கும் கருவிகளாக இருந்து மனதுக்கு இன்புட்டை கொடுத்து மனதை தூண்டி இயக்க வைக்குது. இந்த ஐம்புலன்கள் என்னன்னாக்கா கண், காது, மூக்கு, வாய், ஸ்கின். இப்போ கண் பார்க்குது காட்சி, காது கேட்குது சத்தத்தை கேட்குது, வாய் பேசுறது, மூக்கு நுகர்றது, ஸ்கின் உணர்றது அப்படின்னு 5 செயல்கள் தனித்தனி பார்க்கலாம். ஆனால் ஒவ்வொரு புலன்களையும் இந்த 5 செயல்களை செய்யும். இது சாமி சொன்னார். கண்ணு மூலியம் நீங்கள் சவுண்டையும் உள்வாங்க முடியும், பார்க்கவும் முடியும், உணரவும் முடியும், நுகரவும் முடியும், கண் மூலம் பேசவும் முடியும். கண் ஜாடியிலே நம்ம என்ன சொல்லிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு புலன்களும் இந்த ஐம்புலனுடைய தனித்தன்மையும் தன்னுக்குள்ளே வச்சுட்டு இருக்குது. பிரதானமாக கண்ணை பார்க்கறத மட்டும் நம்ம அடையாளப்படுத்தினா கண் மூலம் சவுண்டை கேட்க முடியும். இப்போது ஹையர் ஃப்ரீக்குவன்சியில் உயர்நிலையில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி இந்த மாதிரி உயர்நிலையில் இருக்கிற தெய்வங்களுடைய சப்தங்களை இந்த கண் மூலமாக கிரகிக்க முடியும். அவங்க சொல்கிற ஃப்ரீக்வன்சியில் ஹையில் அதே மாதிரி நம்முடைய குருமார்கள் கம்யூனியன் சொல்லுவாங்க. அவங்க வார்த்தையை உச்சரிக்க மாட்டாங்க. பட் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த ஹையர் அவங்க எண்ணங்கள் நம்ம அந்த கண்ணில் அந்த சவுண்ட்ஸ் ஐயில் உள்ளு ஊடுருவி அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே தாட்டாக மலரும். அப்போது ஒவ்வொரு புலனும் தனித்து 5 விஷயங்களை செய்யக்கூடிய இது இருக்குது. அந்த சென்ஸ் நம்ம இழந்துட்டோம் என்று சொன்னார். அப்போது இந்த 5 புலன்களை என்ன விஷயங்களை பார்க்குதோ கேட்குதோ அதுதான் மனதுக்கு இன்புட்டாக கொடுத்து அதன் மூலம் காட்சிப்படுத்தல் மூலம் அது விஷயம் போது நம்ம பிரெயினில் மேப் ஆகிட்டு அது நியூரான் கனெக்ஷன் ஏற்பட்டு ஒரு சில விஷயங்களுக்கு இப்படி தான் அப்படின்ற நியூரான் பாத்வேல ஆகிட்டு நியூரான் கனெக்டிவிட்டி நடக்குது. அப்போது உங்களுக்குள்ள நீங்கள் கேட்குற வார்த்தைகளை ஒரு சில விஷயங்களை பார்க்குறீங்க. அப்போ அந்த சில வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த யூஸ் பண்ண வார்த்தைக்கு அந்த சூழலுக்குடைய இருந்த காட்சிகளை அந்த காட்சியின் மூலம் இந்த வார்த்தை நினைவுகலாம், இந்த வார்த்தை நினைவு அந்த காட்சி நினைவுகலாம். இப்படின்னா அப்படின்னா இப்படி 2 விதமாக இருக்கும். காட்சி மூலம் வார்த்தையை உணரலாம், வார்த்தையின் மூலம் காட்சியை உணரலாம். 2 விதமாகவும் செயல்படும். இதுக்கு 2 லிமிட்டு கிடையாது. நம்ம எப்படி இது பண்ணணும் அது மாதிரி 2 எந்த பர்சனல் வேணால் மிக்ஸ் ஆகும், பர்முடேஷன் காம்பினேஷன் நடக்கும். இந்த வெர்பலைசேஷனும் விசுவலைசேஷனும் விசுவலைசேஷன் கொஞ்சம் இருந்தாக்கா உங்களை அடுத்த நிலை உயரும். விசுவலைசேஷனும் குறைஞ்சி டெத்தில் இருந்தால் நீங்கள் உங்களுடைய இன்னர் ஸ்பேஸ் மலரும்னு சொல்லியிருந்தேன். அப்போது நம்ம இயங்கத்தன்மை மேம்படும் சொல்லியிருந்தேன். அப்போது 5 தான் மனதுக்கு இன்புட்டாக இருக்குது. அப்போ மனசுக்கு எடுக்கிற இந்த உலகத்து எந்த விஷயம் நம்ம என்ன ஒரு விஷயத்துக்கு இன்புட்டாக கொடுக்குறோமோ அதுதான் ப்ராசஸ் அவுட்புட்டாக வருது. அப்போது உங்களுடைய அவுட்புட்டுன்றது நம்மளோட லைஃப் நம்ம கிடைக்கிற விஷயம் நம்ம அவுட்புட்டு. அப்போது அந்த அவுட்புட் எதை பொறுத்துன்னா நீங்கள் என்ன இன்புட் எடுக்கணும் அதை பொறுத்து இருக்குது. அப்போது இந்த 5 புலன்கள் நீங்கள் வாங்குகிற விஷயங்கள் உங்களுக்கு சுற்றி நடக்கிற விஷயங்கள் இந்த உலகத்தில் பெற விஷயங்கள்லாம் உங்கள் மனதுக்கு உள்வாங்கும் கருவிகளாக இருந்து மனதை இயக்குது. அப்போது இந்த உள்வாங்கும் கருவிகளை சரி செய்தாவே மனசு செம்மையாகிடும். கண்கள் நல்ல விஷயங்கள் மட்டும் பார்க்கணும், காதுகள் நல்ல விஷயங்கள் மட்டும் தான் கேட்கணும், பேசுறது நல்ல விஷயங்கள் மட்டும் தான் பேசணும் அப்படின்ற ஒரு முடிவோடு தெளிவோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னாக்கா உங்கள் மனசு நல்லா இருக்கும். அதுதான் இது காந்தி அதுதான் சிம்பாலிக்கு 3 குரங்களை வைத்து கண்ணை முடிக்கிற மாதிரி ஒரு குரங்கு, காதை முடிக்கிற மாதிரி ஒரு குரங்கு, வாயை முடிக்கிற ஒரு குரங்கு, இந்த 3 மெய்கள் கட்டுப்படுத்தினாவே மனசு நல்ல கட்டுக்குள்ளே இருந்து அகிம்சையாக வயலன்ஸ்லாம் வாழலாம் அப்படின்றத சிம்பாலிக்கை காந்திஜி அவர்கள் 3 குரங்களை கொண்டு வந்தார். அப்போ 5 புலன்களையும் நீங்கள் கண்ட்ரோலாக உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கும் போது மனசு உங்கள் கட்டுக்குள்ளே நீங்கள் சொல்கிறத கேட்கும். அப்போது இன்னும் நீங்கள் உள்வாங்கினீங்களோ அதான் மனசு இயக்குது. அப்போ உள்வாங்கல் சரி பண்ணால் மனசு சரியாயிடும். அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய உள்வாங்கிற விஷயம் நிறைய ஃபேண்டசி இமேஜினேஷன் நம்ம பார்க்கறது நம்ம செயலாக்கத்தில் கொண்டு வர முடியாது. அது மாதிரி இமேஜினேஷனில் வரும்போது நம்ம மனம் என்ன பண்ணுது, பல விஷயங்களை பார்த்து அதை செய்ய பார்க்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டிவியில் வர விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பார்க்குற விஷயங்கள் சரி அதெல்லாம் நம்மளால் ப்ராக்டிக்கலாக செய்ய முடியாது. அதில் ஃபேண்டசி அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் பார்க்க மனம் அதை செய்ய ட்ரை பண்ணும், மனம் ஃபீல் ஆகிடும், செய்ய முடியும். ஏன்னா அது யதார்த்தம் கிடையாது, ப்ராக்டிக்கல் கிடையாது. அப்போது அது உங்களால் செய்ய முடியும் போது அப்போது மனம் உங்களுக்குள்ள ஒரு அவநம்பிக்கை உருவாக்கி உங்கள் மேலே ஒரு அவநம்பிக்கை உங்கள் மேலே ஒரு விருப்பம் உண்டாக்கும். நம்ம எதுக்கும் லாய் கட்டுருவேன், நம்ம எதுவும் செய்ய தகாத முடியும் அப்படின்ற மாதிரி. காரணம் என்னன்னாக்கா நீங்கள் தேவையில்லாமல் டிவி பார்க்கறது தான். அதே மாதிரி இப்போ கேம்ஸ் அதுக்கு மேலே கேம்ஸில்னாக்கா பார்க்க சவுண்டு கேட்குது,
எமோஷன் உருவாக்குது. இது மாதிரி எல்லாமே ஒரே சேர்ந்து வரும்போது அதெல்லாம் ஃபேண்டசி. அகைன் கேம்ஸ் வந்து ப்ராக்டிகல் நம்ம என்ன விஷயங்களை பண்ணுறோமோ நம்ம பண்ணுற விஷயம் வந்து நம்மளுக்கு ஆனந்தத்தை உருவாக்கி அது ஒரு அனுபவத்தை கொடுக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஆன்மா வந்து மலரும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா இந்த ஃபேண்டசியில் போயிட்டு வீடியோ கேம்ஸ் சரி டிவியில் வரலாம் வந்து நம்ம யதார்த்தத்துக்கு இல்லாமல் எல்லாமே வந்து கற்பனையில் செய்யப்பட்ட விஷயங்களை பார்க்கும்போது மனசுக்கு வந்து பொய் மெய்யெல்லாம் தெரியாது, கற்பனை மெய்யெல்லாம் தெரியாது. மனசை பொறுத்த வரைக்கும் என்ன பார்க்குதோ அந்த அப்படியே செய்யணும் பார்க்கும், அவ்வளோதான். அப்போ செய்ய பார்க்கும்போது மனம் அது ட்ரை பண்ண ஃபெயிலியர் ஆக அப்போது உங்களுக்குள்ள ஒரு அவநம்பிக்கை உண்டாயிட்டு நீங்கள் உங்களை நம்ப மாட்டீங்க. உங்களை நீங்கள் நம்பலைன்னாக்கா உங்கள் மேலே வெறுப்பு வந்துட்டா நீங்கள் மற்றவங்கள அந்த வெறுப்பு பார்ப்பீங்க, மற்றவங்களை நம்ப மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு லைஃபே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாது. அப்போ லைஃப் எக்ஸ்பேண்ட் ஆகாமது காரணம் என்னாக்கா நம்ம பார்க்குற விஷயம், கேட்குற விஷயம், பேசுகிற விஷயம் இது வந்து சரிப்படுத்தணும். நீ நம்ப மாட்டீங்க, எனக்கெல்லாம் முதல்ல வந்து படத்தை வந்து 1 மணி நேரம் ஆகும் தூக்கம் வர்றதுக்கு. நான் கடந்த 3 வருஷம் வந்து டிவி பார்க்குறத விட்டுட்டேன். நியூஸ்னால் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் ஏதோ 1-2 வார்த்தையில் கேட்பேன், அவ்வளோதான். விட்ட உடனே என் தூக்கம் சரியாயிடுச்சு. அப்போது காரணம் என்ன? அப்போ நான் தேவையிலும் பல விஷயங்களை பார்த்து குப்பைகளை பார்த்து மனசுக்கு இன்புட்டு கொடுக்குறேன். மனசு அதனால் வந்து குழம்பி போயிட்டு என்ன பண்ண தெரியாமல் அது ஆக்டிவாக நம்மளை வச்சுனே இருக்குது. அதனால் தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்னா நம்ம பார்க்குற விஷயம் நம்ம செயல்படுத்தணும்னு நினைப்போம். அப்போ செயல்படுத்தாத முடிய விஷயங்களை பார்க்கும்போது அது வந்து நமக்குள்ள ஒரு இயலாமை உருவாக்கி நம்ம இது செய்யலன்னு சொல்லி தூக்கம் வந்து தூங்குனாக்கா உங்களுடைய டெம்பரேச்சர் கம் டவுன் ஆகும். டெம்பரேச்சர் எப்போ கம் டவுன் ஆகும்? உங்கள் தாட்டு கம் டவுன் ஆனால் தான் டெம்பரேச்சர் கம் டவுன் ஆகும், பாடி டெம்பரேச்சர். அப்போ ட்ரிபிள் ஆர்னு ஒரு உறுப்பு உள்ளுக்குள்ளே இருக்குது, அதை நம்ம டெம்பரேச்சர் வந்து செட்டில் பண்ணோம். அந்த டெம்பரேச்சர் செட்டில் ஆக உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிக்கும். அப்போ இந்த எண்ணங்கள் இருந்து நம்ம இது செய்யணும் அது செய்யணும் அப்படின்னு நம்ம இயலாத விஷயத்தில் திருப்தியில் திங்க் பண்ணியிருக்கும்போது உங்கள் உடம்பு டெம்பரேச்சர் குறையாது, தூக்கம் வராது. இதுதான் சிம்பிள் லாஜிக். தூக்கம் வராது காரணம் நீங்கள் இதுக்கு இப்போ எவ்வளோ மெடிசன் எடுங்க, எதனா பண்ணுங்கள், உடம்பு இயங்குற விதம் இப்படி தான். அப்போது நீங்கள் டிவி பார்க்கறத கம்மி பண்ணி கேம்ஸ் பார்க்கறத கம்மி பண்ணால் நல்லா தூக்கம் வரும். தூக்கம் வராதவங்கெல்லாம் போய் ட்ரை பண்ணுங்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்துல எல்லாம் வந்து அப்படியே வந்து ஐஃபை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பீஸு மிகைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து அது சொல்யூஷன் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ரொம்ப அப்படியே அலைவிட்டு கொடுத்தா அது நம்மளுக்கு அதான் சொல்யூஷன் சொல்லி நம்ம ஏற்றுக்கிறோம். நம்ம ப்ராப்ளத்துக்கெல்லாம் சொல்யூஷன் சிம்பிள் நம்ம என்னையும் நம்புறதே கிடையாது. அது ட்ரெயினிங் முன்னாடி போனால் இடித்து நீ இறந்து போட சொன்னால் நம்புவீங்களா? போய் நான் முட்டி போய் தான் இறப்போன்னா இறந்துக்கோங்க. அது வந்து சைடு வந்து சைடில் போனால் நல்லா இருக்குன்றது வந்து சிம்பிள் சொல்யூஷன்ஸ். அப்போது ட்ரெயின் வரும்போது முன்னாடி போகக்கூடாது, சைடில் போனாக்கா நம்ம பழிச்சு போன்ற ஒரு சின்ன காம்பனன்ஸ் இருந்தாவே நீங்கள் உயிர் அப்போ என் உயிர் வந்து பெரிய விஷயம், இது பாதுகாத்து சிம்பிள் சொன்ன வார்த்தை போதுமா நினச்சாடாக்கா அதே மாதிரி தான் வந்து நம்ம செய்கிற விஷயங்களும் வந்து வாழ்க்கையில் தான். என்னுடைய பிரச்சனை வந்து பெருசு, அதுக்கு வந்து சொல்யூஷனும் பெருசாக இருக்கணும். சிம்பிள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எடுப்படாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் கஷ்டப்படுங்க, வேணான்னு சொல்லலை. நம்ம உடம்பு எப்படி எது, மனசு எப்படி இயங்குது, அந்த தத்துவங்கள் என்ன, அந்த தத்துவங்கள் பிரகாரம் போனால் ரொம்ப ரொம்ப சிம்பிள் உங்கள் ப்ராப்ளம் சொல்யூஷன்ஸு. அதை நான் சொல்ல வரேன். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வந்து அந்த அனுபவம் கிடைக்கும் போது நான் சொல்கிற உண்மைன்னு புரிய வரும். இது வந்து எனக்குள்ளே நடந்த வேலைகள், ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இனியும் வந்து இந்த காலில் வந்து தொடர்ந்து பேசலாம், நம்ம தத்துவங்களை கொண்டு எப்படி இயங்குறோன்றதை. ஸோ வந்து இப்போ வந்து ஐம்புலன்களை சரி செய்வதனால வந்து மனம் எப்படி செம்மையாகுதுன்னு சொல்லணும். மனம் செம்மையானால் மனம் ஒடுங்குனா புத்தி நல்லா வேலை செய்யும். புத்தி நல்லா வேலை செஞ்சுனாக்கா உங்களுக்கு ஆழ்ந்த பல விஷயங்கள் வந்து உங்களுடைய பல பெருமல் டிஎன்ஏ லெவலேருந்து எடுத்து நீங்கள் இப்போ அனுபவித்து அந்த அனுபவத்தை உணர்ந்து உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு உயர்நிலையிலேருந்து வாழலாம். நீங்கள் அல்லல்படாமல் கஷ்டப்படாமல் வாழலாம். அப்போ நம்ம வரத்துக்கு கஷ்டப்படலாம் எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னாக்கா, நம்ம சஃபர் எல்லாமே காரணம் என்னன்னாக்கா நம்மளோட தவறான எண்ணங்கள், தவறான கருத்துக்கள் தான். அந்த தவறான கருத்துக்கள், தவறான விஷயத்தை வந்து உள்வாங்கிறது இதுதான் நம்பது. அப்போ தவறான விஷயங்கள் உள்வாங்கிறது சரி பண்ணாவே தவறான கருத்துக்கள் நிறைய உள்ளுக்குள்ளே வந்து நம்ம இயக்கிறது சரியாயிடும். அப்போது நம்மளுக்கு நம்ம இயங்கும் சக்தியாக மாறுவோம், மற்றவங்க டிபெண்டன்சி குறையும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காணொலி கண்டமைக்கு நன்றி. நித்யானந்தம்.